ஒயின் ஷாப்ல கூட கண்ணாடி போட்டு சும்மா கலையா பேருக்கு ஏத்த மாதிரி கலைநேசன்ற பேருக்கு ஏத்த மாதிரியே கலையா இருக்கேனே எப்படின்னு புரியுதா என்ன தேவை? ஒரு சின்ன டவுட்னே. ஒயின் ஷாப்ல சரக்கு அடிக்கும் போது கண்ணாடி போடுங்க ரைட்டு, இங்க இருந்து வண்டியில போகும்போது கண்ணாடி கலர்றதே கிடையாது. ஒரு பீனட் மசாலா ஒண்ணு, முட்டை பொரியல் இருக்கா இதுதான் சொல்லுனேன். ஒண்ணு சொன்னா அப்படின்னு உனக்கு தான்டா திரும்பி சொன்னேன். கலைநேசன் சொன்னேன்ல, அதுக்குதான். அதுக்காக சொல்லணும், உண்மையே சொன்னேன். எதுக்கு சொல்றேன்? ஏன் குடிக்க வந்தா எதுக்கு குடிக்கணும் தெரியாதா சார்? அண்ணே முட்டை பொரியல் சாப்பிடுறியா? இருந்தேன் டவுட் கிளியர் பண்ணேன். முட்டை பொரியல் சாப்பிடுறியா? நாய்க்கு ஒரு முட்டை பொரியல் போடுங்க. நாய் செல்லடா செல்ல டவுட். இப்ப நீங்க குடிக்கும் போது போட்டிருக்கீங்க ரைட், ஓகே. குடிச்சு முடிச்சு வண்டியில போகும்போது கூட போட்டிருக்கீங்க, ஓகே. வீட்டுக்கு போனா கூட கலட்டாமே இருக்குங்க, அது எதுக்குண்ணே? அந்த டவுட் மட்டும் சொன்னேன். வண்டியில போறது வீட்டுக்கு போறாலும் எல்லாம் ஒரே காரணம் தான். மற்ற நேரத்துல கண்ணாடி போட்டிருக்குன்றது ஒரு ஸ்டைலு, டஸ்ட் கண்ணில் வரக்கூடாது அப்படின்னு போடுறோம், ஓகேண்ணே. குடிக்கிற நேரத்துல போறதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. என்ன தெரியுமா? குடிகாரன் நம்மளை வெளியே காட்டி கொடுக்காம இருக்கிறதுல இந்த கண்ணாடிக்கு பெரிய பங்கு. என்னண்ணே சொல்றீங்க? இப்ப பாரு, என்னை பார்த்தா தெரியுதா? அப்படியே குடிச்சிக்க மாதிரியே தெரியுதா? 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 அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. என்னதான் அது சரியா போற மாதிரி இருந்தாலும் கண்ணு காட்டிக்கு. இப்ப பாரு, கரெக்டுண்ணே. பெண்ணை பார்த்து நான் தான் போகிற மாதிரி இருக்கு, நீ தெளிவா இருக்க மாதிரியே இருக்குண்ணே. அதெல்லாம் சொல்லு. குடி. ஆனா இந்த பேருக்கு ஏத்த மாதிரி அது உனக்கு தானே, கலைநேசன்ற கலை உனக்கு தானே, உனக்கு தானே. பீனட் மசாலா சொல்லிட்டேன், முட்டை பொருள்னு சொல்லிட்டேன், அதோட சாப்பிட்டு எந்திரிச்சிடணும். நீ அடுத்த குவார்டருக்கு அடி போடுற அந்த காசு இல்ல, சரக்கு வாங்க காசு இல்ல. நீ எதுக்கு இப்படி எப்ப இப்படி ஏத்தி விட்டு அடுத்து சரக்கு வாங்க வைக்கிறதுக்கு நீ இந்த வேலையை பார்ப்ப. உன்னாலதான் நான் குடியாரன் ஆயிருக்கேன். மரியாதையா குடிச்சு என்ன குடிக்காரன் பண்ண என்ன குடியாரான சரி விடு, நானா குடியாரன் ஆயிட்டேன் விடு. பீனட் மசாலா முட்டை பொருள் கேன்சல் பண்ணுங்க. என்னைய பார்த்து நீ எப்படி குடியாரன்னு சொன்ன? உன்னைய குடியாரன்னு சொல்லடா, நான் தானே குடியாரே. உருடா ஏன்டா நீ சரக்கு அடி கூடானே. இந்த 2026 நானும் குடிக்க மாட்டேன், உன்னையும் குடிக்க வர மாட்டேன். இதான 2026 சபதம், புது வருஷத்துல எடுத்த சபதம். நானும் குடிக்க மாட்டேன். நீ ரெசல்யூஷன் எடுத்துக்க, என்னெல்லாம் சேர்க்காரா உருடா. நீ எடுத்தா நீ குடிக்காம இருந்தாலே நான் நல்லா இருப்பேன்டா உருடா. என்னெல்லாம் சொல்லாத பேசாம போயிரு. அதெல்லாம் தடுப்பு போடா எந்திரிச்சு சும்மா போட்டு. நீ அடிச்சாலும் சரி, அடுத்த வச்சு கொண்டாலும் சரி, ஒன்னு குடிக்க மாட்டேன். நீ டிசம்பர் 31 இந்த வருஷத்துக்கு தான் கடையை குடி. புது வருஷம் நாள் குடிக்க கூடாது. நீ எங்கோ போய் குடிச்சாலும் சரி, அங்க வந்து நான் நிப்பேன், தரணா பண்ணுவேன், உருண்டு பிறண்டு நான் உனக்கு குடிக்க விடாம தடுப்பேனே. இது 2026 சத்தியம்னே. இவர் வந்து என் குடியை நீ போட்ட போறா. நீ எல்லாம் ஒரு ஆள்னு நான் அட்வைஸ் பண்றியா? நானா நான்லாம் ஒன்ன மாதிரி அலப்புற பண்ணான்னு இந்த பாரே இருக்காது பார்த்து தூக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். போடா நான் உன்னை குடிக்க விட மாட்டேன். பாக்குறான்டா, சிங்கமா இருக்குடா. போடா போடா போடா, ஒரு ரெசல்யூஷன் உன்னோட வச்சுக்கடா. போடா, என்ன எல்லாம் திருத்த நினைக்கிறா? போடா, நானும் 1000 பேர்த்த திருத்துற வேண்டாம். போடா போடா, கிளம்புடா போடா. டேய் இப்பயும் சொல்றேன், 2026 உன்னை சாத்து உனக்கு குடிக்க விட மாட்டேன். நீ சிகரெட்டை நிப்பாட்டுற, குடிய நிப்பாட்டுற, என் உயிரே போனாலும் உன்னை குடிக்க விட மாட்டேன். என்னை கொன்னாலும் பரவாயில்ல, இதே இடத்துல பதச்சாலும் பரவாயில்ல. இது 2026 சத்தியம் பண்ணிருக்கேன். சரி போ, நான் மீற மாட்டேன். நீ குடிக்க மாட்டல. சரி போ. போடா போ, தம்பி உயிரை கொடுத்துறோம். சரி போ 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 போடா போடா. The next day. 1000 தான் இருந்தாலும் அவனுக்கு நேற்று அப்படி வஞ்சிருக்க கூடாது. பாசக்கார பையன். நம்ம மேல ஒருத்தன் பாசம் வச்சு குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டான்.
நம்ம குடிக்க கூடாது. இப்போ அவனும் திருந்தன்றேன், நம்மளையும் திருத்தணுன்றேன். இதுக்கு மேலே குடிச்சா நமக்கு மரியாதை இல்லை. வீட்டிலே நம்ம இப்போ நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்படியே இருந்தால் தான் நமக்கு நல்லது. குடிக்கக்கூடாது, இந்த வருஷத்தில் குடிக்கவே கூடாது. இதுதான் என்னோட ரெசல்யூஷன். அது எல்லா கிரெடிட்ஸும் என் தம்பிக்கு தான். பாரு எவ்வளோ கோபப்படுறான் பாருவன். சே, உன போய் எனக்கு தேவையில்லாம திட்டேன். நம்ம நல்லதுக்கு தானே சொல்றான். அவனே குடியை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாக்குவாதம் பண்ணும்போது அப்ப நம்ம குடிச்சோம்னா தப்பு தானே. குடிக்க கூடாது. சொல்லு மாப்பிள்ள, பார்த்தேன் மாப்பிள்ள, வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை வந்துருந்துச்சு. வந்தனே மாப்பிள்ள. முத நாள் எதுக்கு நான் இன்னையில இருந்து சரக்கு அடிக்கிறது விட்டுட்டேன். டீ டோட்டலர் ஆகுறேன். நான் காலையில கல்யாணத்துக்கே வந்துடுறேன் மாப்பிள்ள. இல்ல அவளை குடிக்கிற மாதிரி ஐடியா இல்ல நேத்தோட முடிஞ்சு மாப்பிள்ள. நீ குடிக்க மாட்டேன் மாப்பிள்ள, குடிக்க மாட்டேன், குடிக்கக்கூடாது. ரெசல்யூஷன் எடுத்துட்டே மாப்பிள்ள, குடிக்க மாட்டேன். வரல போனா வரல மாப்பிள்ள, வர மாட்டேன் மாப்பிள்ள. ஓகே ஓகே ஓகே. குடிக்கிறப்பெல்லாம் ஒருத்தன் கூப்பிட மாட்டாங்க. இப்போ பாரு, போனை போட்டு முத நாள் நைட்டு வா, அடுத்த நாள் சாயங்காலம் வான்னு கூப்பிடுவாங்க. குடியை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அந்த சோதனை ஆடாதெல்லாம். பிரகாஷ் பாத்துட்டாப்ல, வாட்ஸ்அப்ல வந்துச்சு பத்திரிக்கை. வந்துடுறாப்ல. அக்காவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லு. நல்லபடியா அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சதுக்கு உண்மையிலே சந்தோஷம். சரி மாப்பிள்ள. பாட்டியா மாப்பிள்ள, நீ நான் குடிக்கிறது இல்லை மாப்பிள்ள. பாட்டிட்டே மாப்பிள்ள. இன்னையில இருந்தேன் குடிக்க கூடாது மாப்பிள்ள, தப்பு. ஆமா நிஜமா தான் மாப்பிள்ள சொல்றேன். நான் உனக்கு தெரியும், சொன்னா கரெக்டா இருப்பேன். வரல, குடிக்கவே மாட்டேன்ட்டேன். நான் குடிக்க மாட்டேன். இன்னும் அந்த பயல என்ன ஆளை காணா. ஹாப்பி நியூ இயர்ண்ணே. ஹாப்பி நியூ இயர்ரா. என்னடா நேத்து போன அதே சட்டையோட வந்திருக்க, குளிக்கல நீ? ஆமா, இப்போ குளிச்ச சட்டையை மாத்திட்டாப்ல. இந்த வருஷத்துல எல்லாமே நல்லா வந்துடும். ஏண்டா லூசு பயலே, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது குளிச்சுட்டு வந்தா தானடா போக முடியும். கோயிலுக்கா? நான் எதுக்கு கோயிலுக்கு? டேய், நீ நேத்து குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டியா? நான் உன்னை திட்டின தப்பு தான், தப்ப உணர்ந்துட்டேன். நாளையில இருந்து நம்ம குடிக்க கூடாது நேற்று நைட்டே முடிவு பண்ணிட்டேன். சரியா? இன்னைக்கு காலைல இருந்துருச்சு, வீட்லயும் சொல்லிட்டேன், இனிமேல் நான் குடிக்க போறதில்ல. என்னை திருத்தினதே நீ தான். ஏன்னா நீயே திருந்தன்னு சொல்லும் போது நான் குடிச்சே அப்படின்னு வச்சுக்க நல்லா இருக்காது. ஆனால் நான் குடிக்க போறதில்ல. இன்னும் இருந்து நம்ம வாழ்க்கையே மாறுது. சரியா? இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், அதனால குடிக்க பண்ண முடிவு பண்ணியா? ஆமா. பிரகாஷ் போன் பண்ணா? ஆமா போன் பண்ணேன். ஒருக்கே அப்படிலாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. ஏன்டா? நான் குடிப்பேன்னு சொல்லிட்டேன். ஏனே நீ இப்படி சொன்ன? பாருங்க, 7ஆம் பிரகாஷ் கல்யாணம். சரி, அக்கா கல்யாணம். ஆமா சொல்லு. 7ஆம் முருகன் கல்யாணம். அவன் மிலிட்டரி சரக்கு வச்சு வச்சுட்டு வாடான்னு கூப்பிட்டு இருக்கான். சரி. 8ஆம் மறுநாள் நம்ம பிரகாஷோட அக்கா கல்யாணம். சரி. அவன் பாண்டிச்சேரி சரக்கு வாங்கி வச்சுட்டு வாடான்னு கூப்பிட்டு இருக்கான். சரி. 9ஆம் நம்ம சேகர் பாய் பாரிலிருந்து வரேன். பாரின் சரக்கோட வரேன். சரி. அதையும் வேணாம் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி 7, 8, 9 குடிக்கிறோம். அங்கிட்ட ஒரு 2 நாள் அப்புறம் பொங்கல் வந்துடும். பொங்கலுக்கு அப்படி இப்படி கொஞ்சம் லேசா இருக்கதான் செய்யும். சரக்கு போட்டாதான் நல்லா செலிப்ரேஷன். என்ன சொல்ல வர? அதனால இப்ப என்ன பண்றோம், பொங்கல் வரைக்கும் நம்ம குடிக்கிறோம். பொங்கலுக்கு அப்புறம் வந்து நம்ம குடியை நிப்பாட்டுறோம். நீ சொன்ன மாதிரி இது ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்றோம். ரெவல்யூஷன் இல்ல, ரெசல்யூஷன். அத ஸ்டார்ட் பண்றோம். ஓ, எப்படி தம்பி ஐடியா? சரி. என்ன கண்ணாடி எல்லாம் பலமா இருக்கு? நீ தானே சொன்ன, கண்ணாடி போட்டாதானே போது எனக்கு தெரியாது. சரக்கு போட்டு தான் வர்றியா இப்ப? அப்புறம் வாங்காம இப்படி நியூ இயர் சரக்கு அடிக்காம இருந்தா இப்படி நல்லாவா இருக்கும்? ஓ, இப்ப இருக்கு போது இல்லாம இருக்கா? வண்டியில கோட்டர் வச்சிருக்கீங்க. அப்படியா? எடுத்துட்டு தான் வந்திருக்கீங்க. சரி. இப்போ கோட்டர் இருக்கு, வண்டியில கோட்டர் இருக்கு. ஒரு கோட்டரை போடுறோம், வண்டி எடுக்கிறோம், கம்மாக்கரையில போய் அங்க ஒரு கோட்டரை போடுறோம். இங்கெல்லாம் போவேனா, இங்கேயே போட்டுருவோம். இந்த வீட்டுல உள்ள போய் டம்ளர் எடுத்துட்டு நில்லு. இந்த எடுத்துட்டேன். ஐயா, இங்கே சரக்கு ஸ்நாக்ஸ் முட்டை இருந்தா ஐயா ஒரே ஜாலிதான் போல. உன்னை நம்பி நான் ரெசல்யூஷன் எடுத்து போட்டு பாடாப்படுத்தி இங்க வா ஏண்டா ரெசல்யூஷன் எடுத்த குடிக்க மாட்டேன், நான் ஊரு பூரா குடிக்க மாட்டேன் ஏலம் போட்டுட்டு நிக்கிறேன். அவங்க பூரா நீ குடிக்க வந்துட்டு ஏண்டா ரெசல்யூஷன் எடுப்பேன்டா. இல்ல பொங்கலுக்கு அப்புறம் கூட இப்படியே எத்தனை வருஷமா ரெசல்யூஷன் எடுக்க விட்டு இனிமேல வீட்டுக்கு கொன்றுவே நாய. இனிமேல் எவனாச்சும் ரெசல்யூஷன் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தீங்க, நான் எடுக்கண்டா அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்.
எவன் ஊருக்குள்ள ரெசல்யூஷன் எடுக்க போய் சொல்லிட்டு தருவானோ அவனை பூரா போட்டு சொல்லதான் இந்த நீரோட ரெசல்யூஷன். டேய் எவனா ரெசல்யூஷன் எடுத்திருக்கான், எவனா எடுத்திருக்கான்?